எவ்வளோ பரிசுத்தமானவள், எல்லா பிரமாணத்தையும் பின்பற்றினாள், பொருத்தனை மட்டும் பின்பற்ற மாட்டாள். எல்லா பலிகளையும் செலுத்துவோம், வருடாந்திர காணிக்கைகள் எல்லாம் கொடுப்போம். ஆனால் பொருத்தனை பலி வறுமறிக்கு உனக்கு விடுதலை இல்லைன்னு ஆண்டவர் மறைமுகமாக வச்சிருந்தார். கடைசியில் அலங்கோலமாக சாராயம் குடித்த ஸ்திரீ போல ஆலயத்தில் துணி விலகி கிடந்தாள், மனசை உருக்கினாள், இருதயத்தை ஊற்றினாள். அப்போ சொன்னான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் தலையில் முடியே வெட்ட மாட்டேன், அது எனக்குன்னு வச்சிருக்க மாட்டேன், சபையில் போட்டுருவேன். இந்த ஜபத்தை கேட்டார், பொருத்தனை ஜபம். அப்பவே அவள் கர்ப்பவதியானால் பிரசவித்தது அந்த பிள்ளைய எருசலேம் ஆலயத்திலே கொடுத்தாள். நம்ம எல்லாம் மெட்ரிகுலேஷனில் ட்ரெஸ் பண்ணி அனுப்பிடுவோம், அவள் அனுப்பினாள். அந்த பொருத்தனையே கேட்டார். இல்லை என்றால் வாங்கின பிறகுதான் அவளுக்கு ஏதாவது செய்வார். அல்லேலூயா, ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. தாவீது மகனை காப்பதற்கு உபவாச ஜபம் ஏறெடுத்தான், அவர் கேட்கவில்லை, கொன்றார். ஆகவே உபவாச ஜபங்களெல்லாம் இனி செல்லாது. கடைசி நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜபம் மட்டும்தான். சங்கீதம் 50, 14, 15 சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று அழகாக சொல்லுகிறார். அந்த வசனத்துக்கு செவி கொடுங்க. உபாகமம் 23, 21, 22, 23 என்ன சொல்லுகிறது? நீ ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால் நிறைவேற்ற தாமதப்படுத்தாதே, நிச்சயம் அவன் கையிலே வாங்குவேன். அதை பிடுங்கியாவது வாங்கிடுவார். அது செலுத்தாமல் போனால் உனக்கு பாவமாக இருக்கும். கண்டிஷன், செலுத்தாமல் போனால் அது பாவமாக இருக்கும்னு சொல்கிறார். பொருத்தனை செலுத்துவேன்னு சொன்னாலே அது பாவம். செலுத்துவேன்னு சொன்னால் அதை செய்யணும். யார் புரிந்து கொள்வது? கிறிஸ்தவம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்தால் நீங்கள் காணிக்கை கொடுப்பீங்க. சிலர் இதுக்கு மேலே சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தால் அவங்க சபைக்கு வர்றேன்னு சொல்லுவாங்க. கண்டிஷன், ஊழியக்காரனுடைய கண்டிஷன். இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்தால் அவங்க சபைக்கு வருவேன். நான் உடனே டப்புன்னு சொல்லுவேன், நீ சபைக்கே வராத, எந்த சர்ச்சுக்கும் போகாத, போனால் வையுடின்னு சொல்லுவேன், காட்டமாக அடிப்பேன். ஏன்னா கர்த்தருக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள், கர்த்தர் மேலே பற்றுதல் இல்லாதவர்கள், கர்த்தர் மேலே அன்பு இல்லாதவர்கள் அடுத்தபடியாக சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா நமக்கு என்ன செய்வேன்? சாட்சி கடிதம் எழுதுவேன். சாட்சி கடிதம். சென்னை பட்டணம் ஒரு ஸ்திரீ 1 வீக் முன்னாடி பேசினாங்க, குழந்தைக்கு தீரா ஜுரம், குணமாகலை, நீங்கள் ஒன்று ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் கேட்டேன், இது ஒன்று சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? இல்லை. ஃபோன் பண்ணிடுறீங்களா? ஆமாம், ஃபோன் பண்ணியிருந்தோம். இந்த பிள்ளை பிரசவிப்பதற்கு முன்பாக என் பையனுக்கு கல்யாணம் நடத்தணும்னு சொன்னேன். அப்போ அது நீங்கள் பொருத்தனை கேட்டீங்க, நாங்கள் தரல, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 4 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆச்சு, 9 மாதம் ஆச்சு, பிள்ளை பிரசவிச்சு. பிள்ளைக்கு இப்போ 4 மாதம் ஆச்சு, பிள்ளைக்கு இப்போ தீராத ஜுரம். இப்போ நான் கேட்ட கேள்வி, நீ ஆண்டவர் சொன்னபடியாக நீ பொருத்தனை தரல, ஓகே, அது இருக்கட்டும். 2ஆம் முறையாக ஆண்டவர் சொன்னது காரியம் நடத்தினாரா? 3 மாதத்தில் கல்யாணம் நடந்துருச்சா? ஆமாம், நடந்துருச்சு. அப்போ நான் அடுத்தபடியாக குடும்ப வாழ்க்கை நடத்தப்பட்டு தாய் கர்ப்பமாகிறாள், என்கிட்ட சொன்னியா? சொல்லலை. பிரசவிச்சாச்சு, என்கிட்ட சொன்னியா? சொல்லலை. ஆம்பளையே பொம்பளையான்னு நட சொன்னியா? நீ சொல்லலை. இப்போ மருத்துவமனையில் பிள்ளை அட்மிட், டாக்டர்களெல்லாம் கைவிட்டேன், இப்போ மட்டும் நான் உனக்கு வேணுமா? அப்போ சொன்னேன், பைடி அந்தி கிறிஸ்து, உனக்கு நான் ஊழியம் செய்ய போவதில்லை. இதுதான் ஜீவவழி. ஆண்டவர் சொன்னா நீ கேட்கணும். இவ்வளவு காரியம் நடந்திருக்க, ஒரு ஃபோன் போட்டு, 1 ரூபா ஃபோன் போட்டு, பிரதர் நீங்க சொன்னபடி கல்யாணம் நடந்துருன்னா சொல்லுவான்ல, நானும் ஆண்டவர் நன்றி சொல்லியிருப்பேன்ல. கர்ப்பாச்சுல நீ சொல்லலையே, பிரசாச்சு சொல்லலையே, 4 மாசம் ஆச்சு, இப்போ டாக்டர் கைவிட்டா ஜீவ ஒளி வேணும். இனி உனக்கு மரணத்தினுடைய ஓலந்தான், ஜீவ ஒளியுடைய பிரகாசம் அல்ல. இதுவே தீர்ப்பு. நன்மையும் தீமையும் இந்த ஊழியத்தில் தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்தி கிறிஸ்துவாக மாறிக்கொள்ளுகிறார்கள், நன்மையை மட்டும் பெற்றுக் கொள்கிறார்கள். சாட்சி சொன்ன என்ன?
சரி, நீ காணிக்க கொடுக்க வேண்டாம். சாட்சி சொன்ன என்ன, 1 ரூபா போட்டு சொன்ன என்ன? திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஸ்திரீ கல்யாணம் ஆவதற்கு பிள்ளை செல்வத்திற்காக போராடினாள். அங்கே அவளுக்கு கர்ப்பத்தில் கேன்சர் கட்டி. மருத்துவர் சொல்ல யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் உயிர் பிழைக்க முடியும். ஏன்னா நிறைஞ்சாச்சு கட்டி, இனி தூக்குனா தான் முடியும். அப்போ பிள்ளை செல்வம் கிடையாது. மாமியார் சொல்கிறா, இவ உயிரோடு இருக்கும்போதே ஒரு பொண்ணை கட்டிக்கடா, இவ உயிரோடு இருக்கும்போது பொண்ணை கட்டிக்கா, இவளுக்கு இன்னும் பிள்ளை பிறக்காது, நான் எனக்கு வாரிசு வேணும். அம்மாக்காரி புருஷன் மேலே வற்புறுத்தல். இந்த பிள்ளை இந்த ஊழியத்தை நோக்கி கூப்பிடுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம், உனக்கு நிச்சயமாக ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். கையை தட்டுங்க. கர்ப்பத்தில் கேன்சர் கட்டி யூட்ரஸை ரிமூவ் பண்ணலைன்னா நீ அவுட்டு. அது மருத்துவர். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆனாலும் நீ ஒரு பொருத்தனை கர்த்தருக்கு நிறைவேற்ற வேண்டும். பிள்ளை செல்வத்திற்காக பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தபடியாக கர்ப்பத்தில் இருக்கிற கட்டி மாறுவதற்கும் பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். உற்சாக கையை தட்டலாம். 2 நிபந்தனைகள், ஒன்று நிறைவேற்றப்படுகிறது, ஒன்று நிறைவேற்றப்படவில்லை. அல்லேலூயா. காலங்கள் கடந்து போகிறது, மருத்துவ சிகிச்சை தொடர்கிறது. பிறகு என்ன, ஒரு மருத்துவமனையில் போய் யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டும் என்ற ஒரு நிலை புருஷனால் ஏற்படுத்தப்படுகிறது. சமாளித்து பார்த்தால் வேறு வழி இல்லை. கூட்டிகிட்டு போனாங்க சர்ஜரிக்காக. அப்பொழுது அந்த மகள் டீ சாப்பிடும்போது, ஹோட்டல் பக்கத்தில் டீ சாப்பிடும்போது, ஏன்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, இந்த மகள் ஓடி போய் பாத்ரூம் போகிறது போல் போய் அவள் கையில் இருந்த ஒத்த ரூபா, சிங்கிள் ரூபா, அதை உண்டியலை போடுறது போல் காயின், அந்த காலத்தில் காயின் பாக்ஸ், அதில் போட்டு, பாஸ்டர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு, எனக்கு பிள்ளை செல்வம் வேண்டும், சர்ஜரி நடக்கக்கூடாது. அப்படியே நடக்கும், போன் கட்டு, அப்படியே நடக்கும், போன் கட்டாச்சு. நான் அதுக்கு மேலே அடுத்த 1 ரூபா போட்டால் தான் பேச முடியும். இவள் ஓடி போய் மருத்துவமனைக்கு போனாங்க. இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சர்ஜரிக்கு பச்சை ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி ரெடி பண்ணி வச்சும்போது ஏதோ ஒரு டாக்டர் தோணிச்சு திரும்ப அவருக்கு செக் பண்ணுவோன்னு. திரும்ப செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா கர்ப்ப பாத்திரத்தில் புற்றுநோயாக இருந்த கேன்சர் கட்டிகள் ஒன்று கூட அங்கே இல்லாமல் இருந்ததை கண்டு அந்த அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினார்கள். அவள் சொன்னாள், இயேசு எனக்கு செய்த அற்புதம். அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. 1 ரூபாய்க்கு கேன்சர் வியாதியை சுஸ்தமாக்கின தேவன். ஏனென்றால் அவள் செலுத்தின அந்த 1 ரூபாய் 1 கோடிக்கு சமம். கையை தட்டுங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. 1 ரூபா கேன்சர் கட்டி, குழந்தைக்கு பொருத்தனை பண்ணியாச்சு, சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம். ஆனால் குடும்பம் விடவில்லை. வலுக்கட்ட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிறது. ஆனால் எனக்கு பிள்ளை வேண்டும், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணக்கூடாது, இது மட்டும்தான் இன்ஃபர்மேஷன். அப்படியே ஆக கடவுது பேசினார் கர்த்தர். நீங்கள் யார் கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கிற தேவன். விசுவாசத்தோடு கேட்டால் முகத்தை காண்பிப்பார், விசுவாசம் இல்லாமல் கேட்டால் முதுகை காண்பிப்பார். எழும்பி நில்லுங்க உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் இங்கு விளம்பப்பட்டிருக்கிறது. செவி கொடுத்து கீழ்ப்படுகிற பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய பக்கத்திலே நீர் சேர்த்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுங்க தகப்பனே. உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதையும் பெற்றுக்கொள்ளாமல் திரும்பக்கூடாது, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு திரும்ப வேண்டும். உம்முடைய சமூகத்தில் இன்னும் பரிசுத்தமாய் அதிகமாய் வாழ வேண்டும். எல்லோருக்கும் தீர்க்காயுசு கிடைக்க வேண்டும். நன்மைகள் உண்டாகட்டும், பிள்ளை செல்வம் உண்டாகட்டும், சரீரத்தில் சுகங்கள் உண்டாகட்டும், வியாபாரங்கள் செழிக்கணும்,
குடும்பம் பரிசுத்தமாய் வாழணும். அந்தி கிறிஸ்துவை இவர்களே மிதிக்க வேண்டும். உமக்கென்றே நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இந்த தேசத்தில் இவர்கள் வாழ வேண்டும். அந்தி கிறிஸ்துனுடைய வாரிசுகளுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வாரிசுகளுக்கும் வித்தியாசம் காணும்படி உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய குமாரத்திகளை நீர் உயர்த்த போகிற மகாபரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சும்மா சொல்லல, செய்ய போகிறார். விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் எனக்குள்ளே என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், உன் இயேசு ஜீவிக்கிறார். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. சுகமும் சமாதானம் சந்தோஷம் உங்களுக்கு எந்நாளும் எப்பொழுதும் உண்டாகட்டும். ஆமென்.